நீங்க போகிறதான சபை போதகர்களை துன்பப்படுத்தாதீங்க. வெசனப்பட்டு ஐயா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கேட்டா உங்க குடும்பம் நாசமாயிடும். இது சாபம் இல்லை, தயவு செஞ்சு இதை சாபம்னு நினைக்காதீங்க. இது சாபம் இல்லை. சபிக்கிறதுக்கு இங்க இருந்து எதுக்குங்க தேவஜனமே நம்ம சபிக்கணும்? யாரையும் சபிப்பதற்கு இல்லை. கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால், கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் அதை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்? நம்ம எந்த மூலமா நம்ம உணர்வடைவோமோ அதன் மூலமா தான் உணர்த்துவார். நமக்கு எதையும் செஞ்சா நம்ம உணர்வடைய மாட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முழங்கால் தானா போட்டுரும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஐயோ என் பிள்ளை இப்படி கிடக்கே. தாவீது முழங்கால் போட்டாரா? தாவீது போட்டாரா? ஆனாலப்பட்ட அந்த தாவீதை, இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு சொன்னதான அந்த தாவீதை, ஐயோ என் பிள்ளை இப்படி அசிங்கமா நாசமா நோய் வாய்ப்பட்டு கிடக்குதே, நான் என்ன செய்யட்டு, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் பிள்ளை உயிரோடு விட்டு சொன்னாரா? எங்க டச் பண்ணா எங்க ஹீல் ஆகும்னு ஆண்டவருக்கு தெரியும்.